I greet you all in the name of Lord Jesus Christ and இன்றைக்கு உங்கள் எல்லாரையும் இந்த பி என்கரேஜ் பை காட்ஸ் வேர்ட் என்ற சீரீஸில் வரவேற்கிறதுல எனக்கு ரொம்பவே சந்தோஷம். இன்றைக்கி நம்ம ஆண்டவர்கிட்ட ஒரு ஜெபத்தை தான் ஏறெடுக்க போகிறேன். என்ன ஜெபம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, turn my eyes away from worthless things. மாயையை பாராதபடி நீர் என் கண்களை விலக்கி அருளும் அப்படின்ற ஜெபத்தை தான் நம்ம இன்றைக்கி செய்ய போகிறோம். நம்ம எல்லாருமே சங்கீதம் 119 அதிகாரம் 37 வசனத்தை வாசிப்போமா? மாயை பாராதபடி நீர் என் கண்களை விலக்கி உமது வழிகளில் என்னை உயிர்ப்பெய்யும். ஓகே, let us all read it in English. Psalm 119:37. Turn away my eyes from looking at worthless things and revive me in your ways. ஓகே, இந்த ஜெபமே இன்னைக்கு எவ்வளோ அழகான ஜெபமாக இருக்குது. நீங்கள் பார்த்தீங்களா? இன்னைக்கு ஆண்டவர் ஆவியான தேவன் நம்மளை இன்னைக்கு கன்விக்ட் பண்ணுறாருங்க. நம்ம எல்லாருமே நம்ம கண்கள்னால நிறைய பாவங்களை செய்து கொண்டு இருக்கிறோம். அந்த பாவங்கள் எப்படி இருக்கிறான்னா, அது நம்மளை அப்படியே மரித்து போகும்படிக்கு, நம்மளை ஸ்பிரிச்சுவலி டெட் ஆக்கும்படிக்கு அந்த நம்ம கண்களை பார்க்குற சில காரியங்கள் செய்துட்டு இருக்குங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் கண்கள்னால தேவையில்லாத தவறான காரியங்கள் பார்த்து கொண்டு இருக்கலாம். இட் கேன் பி you might be watching porn, you can be watching cinemas, you can be watching reels. ஓகேவா? நீங்கள் நினைக்கலாம் ரீல்ஸில் நான் வெறும் குக்கிங் இது தான் பார்க்குறேன், ஆனால் அது தேவையில்லாமல் நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி ஒரு முண்டேனா அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. அதனால உங்களுக்கு என்ன நடக்குது? ஒன்றுமே நடக்க போகிறதில்ல. ஏதோ ப்ரீதிங் ஒரு டே டு டே ஆக்டிவிட்டி மாதிரி, ஸ்க்ரோலிங் ஒரு டே டு டே ஆக்டிவிட்டி மாதிரி ஆயிடுச்சு. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ரீல்ஸ் பார்க்குறதா இருக்கட்டும், அந்த உங்கள் கண்கள்னால செய்கிற சில பாவங்களாக இருக்கட்டும், கொஞ்சம் கொஞ்சமாக உங்களை மங்கி போக செய்ய வைக்குது. ஆண்டவர் உங்களுக்குள்ள வைத்திருக்கிற அந்த அனலை முற்றிலுமாக அணைத்து போக வைக்குதுங்க. ஸோ இன்றைக்கு நீங்களும் சரி நானும் சரி, ஓகேவா, நம்ம ஜெபிக்க வேண்டியது என்னன்னா, மாயை பாராத படிக்கு என் கண்களை விலக்கி, ஓகேவா, டர்ன் மை ஐஸ் அவே ஃப்ரம் லுக்கிங் அட் வர்த்லெஸ் திங்ஸ். தேவையில்லாத காரியங்களை நான் பார்க்காத படிக்கு ஆண்டவரே. இது வெறும் டிவி ஒரு ஸ்க்ரீன் மட்டும் இல்லைங்க. நார்மலாக நீங்கள் வெளியில் போகும்போது ஏதாவது ஒரு தவறான காரியம் நடந்துக்கிட்டு இருக்கும். ஆவியான தேவன் உணர்த்துவார், அதை பார்க்காத தேவையில்ல. போஸ்டர்ஸாக இருக்கலாம், இல்லை வேற யாரோ ஏதோ பண்ணி நீங்கள் அதை பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. இல்லைன்னா தேவையில்லாமல் இன்னும் சில பேருக்கு இந்த கண்கள் நிச்சயம் அதிகமாக இருக்குல்ல. யாரோ ஒரு நல்ல ட்ரெஸ் போட்டு இருந்தால், எனக்கு அது இருந்தது, யாரா நல்ல ட்ரெஸ் போட்டிருந்தா நான் உடனே அந்த ட்ரெஸ்ஸை பார்ப்பேன். நான் ஜெல்லஸ் ஆக மாட்டேன், அந்த ட்ரெஸ் நல்லா இருக்கே, எதுக்கு வேணாம், ஆர்டர் நம்மளுக்கு கொடுத்துருக்கு. நான் அப்படி பார்க்கும்போது எனக்குள்ள ஒரு ஆசை கிரியேட் ஆகும்ல, நம்ம நெக்ஸ்ட் இந்த மாதிரி வாங்கணும். ஸோ என் மைண்ட் ஃபுல்லாக அதை பற்றி வாங்கணும். ஆண்டவரை ஏற்ற நேரத்தில் எனக்கு ஒரு சின்ன ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் சரி, எனக்கு பெரிய பெரிய காரியங்களாக இருந்தாலும் சரி, ஆண்டவர் ஏற்ற நேரத்தில் கொடுப்பாரு. பட் ஏன்னா அந்த கண்கள் நினைச்சு அந்த ட்ரெஸ் அப்படி பார்க்குறது, சாப்பாடை நம்ம அப்படியே என்ன ஏதோ நம்ம சாப்பிடாதவங்க மாதிரி பிறர் சாப்பிட்றது அப்படி பார்ப்போம். இப்போ இதெல்லாம் நான் பேசுறது எல்லாமே ஒரு இடத்துல நிற்குது. எங்கன்னு பாருங்களேன், நம்ம ஃபோனில் அந்த ஃபுட் பிளாக்ஸாக இருக்கட்டும், கெட் ரெடி வித் மீ வீடியோஸாக இருக்கட்டும், ட்ரெஸ்ஸஸாக இருக்கட்டும், தேவையில்லாத இச்சையின் காரியங்கள் அநேகம் இந்த ஃபோனில் இருக்குது. ஸோ இன்றைக்கு நம்ம ஜெபிக்கணுங்க. ஏசப்பா, இந்த கண்ணா ஆண்டவரே ராஜா உயிர்ப்பையும். அந்த செகண்ட் ஹாஃப் ஆஃப் த வேர்ஸை பாருங்களேன், என்னன்னு போட்டிருக்கு? என் கண்களை உமது வழிகளில் என்னை உயிர்ப்பியும். உம்மோட வழியில என்னை உயிர்ப்பியும். என்னை திரும்ப நான் மரித்து போனது போல இருக்கேன் ஏசப்பா. இந்த மாயான காரியங்களை பார்த்து மரித்து போனது போல இருக்கேன். என்னை நீங்க உயிர்ப்பீங்க. இந்த மாயை பாராதபடிக்கு என்னை விலக்கி உங்களோட வழிகளில் என்னை உயிர்ப்பீங்க. விச் மீன்ஸ் நம்ம இந்த மாயையை பார்க்கறதுனால, இந்த தேவையில்லாத காரியங்களை பார்க்கறதுனால, கண்களை நிச்சயக்கு இடம் கொடுக்கறதுனால நம்ம என்ன பண்றோம்? ஆண்டவரோட வழிகள்ல இருந்து விலகி போயிடும். ஆண்டவரோட வழியிலிருந்து விலகி போகும்போது நம்ம மரணத்திற்கு நேராக போயிட்டு இருக்கோம். ஸோ அதனாலதான் இன்னைக்கு நம்ம ஜெபிக்க வேண்டிய காரியம் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏசப்பா, நான் மரணத்துக்கு நேராக போயிட்டு இருக்கேன். மாயையை பார்த்து, வர்த்லெஸ்ஸான திங்ஸை பார்த்து மரணத்திற்கு நேராக போயிட்டு இருக்கேன். உங்க வழியிலேருந்து விலகி போயிட்டு இருக்கிறேன் ஏசப்பா. உங்க வழியில எனக்கு உயிர்ப்பீங்க ஏசப்பா. எனக்கு அந்த உயிர்ப்பீங்க, எனக்கு அந்த உணர்வை தாங்க. நான் உங்ககிட்ட திரும்ப வரணும் ஏசப்பா. என் கண்களை நீங்க சுத்திகரிங்க ஏசப்பா. கிளென்ஸ் மை ஐஸ் ஏசப்பா. என்னோட கண்கள் தேவையில்லாத காரியங்களை பார்த்து கொண்டு ஏசப்பா, நீங்க எனக்கு வைத்திருக்கிற அநேக ஆசீர்வாதங்களை பார்க்க முடியல. நீங்க வைத்திருக்கிற அந்த வேதத்தை என்னால ஒழுங்காக வாசிக்கவே முடியலையே. ஏன்னா ஒரு வாட்டியும் அந்த வேதத்தை திறந்து நான் வாசிக்கணும்னு நினைக்கிறப்போ நான் கண்கள்னால செய்த இச்சைகள் ஆண்டவரே அதற்கு தடையா வருகிறதே. இப்பெல்லாம் நம்ம ஆண்டவர் பிரசனத்துல இன்னைக்கு நம்மளை அர்ப்பணிச்சு ஜெபிக்கணுங்க. ஆண்டவர் சொல்றாரு, இந்த கண்ணுனால நம்ம பாவம் செய்யக்கூடாது. ஏன்னா நம்ம கண்ணுனால பாவம் செய்யும்போது நம்ம முழு உடம்பு ரீதியாவே, உடல் ரீதியாவே நம்ம பாவம் செய்யறோம். அந்த இருள் நம்ம கண்ணால ஒரு தவறான காரியத்தை பார்க்கும்போது அந்த இருள் முழுவதுமாக நம்மளோட உடம்புக்குள்ள பரவுது அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. பிகாஸ் திஸ் இஸ்
this is like the source. ஓகேவா, நம்ம ஒன்று பார்க்கும்போது, இந்த கண்ணில் பார்க்கும்போது it goes inside, it goes to our brain, it goes to our thoughts, our heart, it like spreads inside. ஓகே, ஸோ இதே நம்ம வெளிச்சத்துக்குரிய தேவனுக்குரிய காரியங்களை பார்க்கும்போது நம்ம உடலுங்க, நமக்குள்ள அந்த வெளிச்சம் அப்படியே என்ன ஆகும், அப்படியே ஸ்ப்ரெட் ஆகுங்க, இருள் ஸ்ப்ரெட் ஆகாதுங்க. இன்றைக்கு கூட நம்ம ஜெபிப்போமே, ஏசப்பா இது வரைக்கும் நான் தேவையில்லாத மாயையான காரியங்களை நான் பார்த்து கொண்டு இருக்கலாம், இனிமே நான் மாயையான காரியங்களை பார்க்கக்கூடாது ராஜா, உம்மோட வழியிலேருந்து விலகுற காரியங்களை பார்த்துருக்கலாம், ஆனால் இனிமேல் அப்படி பார்க்கக்கூடாது. உமக்கு பிரியமான காரியங்களை வேதத்தை நான் ஆராய்ந்து தியானிக்கும் படிக்கு உம்முடைய வழிகளில் என்னை உயிர்ப்பீங்கன்னு நம்ம தேவன்கிட்ட எனக்கு கேட்போங்க. இன்னைக்கு நம்ம எல்லாருமே 99.9% நம்ம எல்லாருமே நம்ம கண்கள்னால நிறைய பாவத்தை செய்து கொண்டு இருக்கிறோங்க, தெரிஞ்சோ தெரியாமலையோ நம்ம செய்துக்கிட்டே இருக்கோம். இன்னைக்கு ஒரு விஷயம் ஆண்டவர்கிட்ட நம்மளை சுத்திகரிக்கும்படி நம்ம ஜெபிச்சு மன்றாடி கொண்டு, இனிமே ஏசப்பா உம்முடைய வழிகளை நடக்க என்னை நீங்க ரிவைவ் பண்ணுங்க, எனக்கு இன்னொரு சான்ஸ் தாங்க, என்ன உயிர்ப்பீங்கன்னு நம்ம கேட்போம். வாங்களேன். ஜீசஸ், தேங்க்யூ ஃபார் திஸ் டே, தேங்க்யூ ஃபார் திஸ் ஃபர்ஸ்ட். அப்பா ஆண்டவரே, முதலாவது நாங்கள் மன்னிப்பு கேட்டுக்கிறோம். இந்த கண்கள்னால ஆண்டவரே ராஜா பாவத்தை செய்து கொண்டிருக்கிறோம் தகப்பனே ராஜா. ஒரு வாட்டி பார்க்குறோம் ஆண்டவரே, ஆனால் யூ ஹவ் கிவன் அஸ் த செல்ஃப் கண்ட்ரோல் ஆண்டவரே. செகண்ட் டைம் பார்க்காம இருக்கலாம், ஆனால் திரும்ப அந்த செகண்ட் டைம் பார்க்குறோம், தேர்ட் டைம், ஃபோர்த் டைம்னு பார்த்துக்கிட்டே இருக்கோம் ஆண்டவரே. நிறைய நேரத்தை இந்த இச்சைகளில் நாங்கள் செலவழிச்சிருந்தோம் ராஜா, எங்களை மன்னிங்க ஆண்டவரே. அப்பா இனிமேல் இந்த மாயை பாராதபடிக்கு, வேர்த்லெஸ் திங்ஸை நாங்கள் பாராதபடிக்கு எங்களோட கண்களை நீங்கள் விலக்கி பாதுகாத்து கொள்வீராக. உம்முடைய வழிகளை நடக்க எங்களுக்கு ஆண்டவரே ராஜா அந்த கிருபை, அந்த பலனை தாங்க. உம்முடைய வழிகளில் எங்களை உயிர்ப்பிப்பீராக ராஜா. This eyes should only look at things that are pleasing you. இந்த கண்கள் உமக்கு பிரியமுள்ளதை மாத்திரமே பார்க்கணும் தகப்பனே ராஜா, வேற எதையும் இல்லை ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் ஜீவனில் நல்ல பிதாவே, ஆமீன். ஆமீன். God bless you. Have a great day.